பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு. ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கிட்டத்தட்ட 9 பேரும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி ஆயுட்காலம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சரியான விஷயம். சிபிஐ நீதிமன்றம் ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கால அளவுக்குள்ள இதை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். ஒரு ஆணாதிக்க திமிர், பணம், அதிகாரம், படைபலம் இதெல்லாம் வச்சுட்டு பெண்களை ஒரு வெறும் போக பொருளாக மட்டும் இல்லை, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி மிரட்டி கதற அவர்களை துன்புறுத்தி ஒரு எவ்வளோ கொடூரம் ஒரு சைக்கோ செய்ய முடியுமோ அதை நிதானமான தெளிவான சிலர் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். அதில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். நாளைக்கு ஏதாவது கிளம்பி இது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தமிழர்கள், நம்முடைய மக்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது போய் நாளைக்கு விடுதலைக்காக யாராவது கோராமல் இருந்து வெளியே வரந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்டனை அமல்படுத்தப்படும். தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். தண்டனை அமல்படுத்தப்படணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். சாகும் வரை ஆயுட்கால தண்டனை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கிய ஆதாரமாக செல்ஃபோன் தான் இருந்திருக்கு. ஐஃபோனில் நிறைய வீடியோக்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காதல் வயப்பட்டு நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க அந்த நபர்கள்லாம் அப்படின்னுமே அந்த நிறைய செய்திகள் 2-3 விதமாக பார்ப்போம். ஒன்று சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். நாளைக்கு அவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு இனத்தையாலோ மொழியாலேயோ ஊராலேயோ ஒரு அடையாளப்படுத்தி ஒரு விடுதலை போகாமல், அண்ணா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள், கலைஞர் பிறந்தநாள், ஜெயலலிதா பிறந்தநாள்னு அந்த மாதிரி 100ஆண்டு விழா அது இதுன்னு சொல்லி அது விடுதலை பண்ணாமல், கருணை மனுக்கள் மாதிரியான சமாச்சாரங்களை என்டர்டெயின் பண்ணாமல் அதை அந்த தண்டனை அவர்கள் அனுபவிக்கணும். நாளைக்கு மற்றவர்களுக்கு இது பாடமாக இருக்கணும். இல்லை நாளைக்கு அதில் விடுதலை ஆவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு அவர் 10 வருஷம் கழிச்சு விடுதலை வச்சுக்கோங்களேன். அப்போ இன்றைக்கி ஒரு 30 வயசு இருக்குது ஒரு பையனுக்கு, ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், அது பண்ண பையனில் ஒருத்தனுக்கு 30 வயசு இருக்குது. அவன் 10 வருஷம் கழிச்சு விடுதலை அவன் 40 வயசு. அவனுக்கு என்ன கெட்டுச்சு? ஒன்றுமே கிடையாது. அவன் அனுபவிச்சான அவனுக்கு தண்டனை என்ன இருக்குது, என்ன கெட்டது என்ன இருக்குது, அதுபடி தான் நிற்குது. அப்போ இது முழுமையாக அந்த நீதிமன்ற தீர்ப்பில் எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோ அது முழுமையாக அமல்படுத்தப்படணுங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுது. காதல்ங்கிறது இன்னைக்கு ஒரு இன்ஃபேக்சுவேஷனை மிஸ் பண்ணி அது காதலோ அப்படிங்கிற ஒரு பெரிய கலவரம் இந்த சோசியல் மீடியானாலையும் சினிமானாலையும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. பெரும் தாக்கம் சினிமாவோடது. சோசியல் மீடியா அதுக்கு இணையான ஒரு தாக்கமாக இருக்குது. ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒருத்தர் சாட் போட்டால் உடனே பதிலுக்கு ஒரு ஹார்ட்டின் வருது. அந்த ஹார்ட்டின்ங்கிறது எவ்வளோ சீரியஸான விஷயம், அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதோடைய பின்விளைவுகள் என்னங்கிறலாம் அந்த ஹார்ட்டின் போகிறது நல்லா இருக்குது அப்படின்னு யுவர் ட்ரெஸ் இஸ் லுக்கிங் குட் அப்படின்னு ஒரு ஹார்ட்டின் போடுறாங்க. உடனே நம்ம ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு பதிலுக்கு ஒரு ஆட்டின் போகிறோம். அப்போ அதுலேயே ப்ளூ கலர் ஆட்டின், சிவப்பு கலர் ஆட்டின், பச்சை கலர் ஆட்டின் வச்சுருக்கு. இந்த பெண்கள் என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் தேங்க்ஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த அளவில் நிறுத்திக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் பேசிக்கலாக ரொம்ப ஆழமானவங்க. ஆனால் அந்த ஆண் நான் ஒரு ஆட்டின் போட்டேன், அந்த அம்மா ஒரு ஆட்டின் போட்டுச்சுன்னு எடுத்துக்கிறான். அப்போ ஆட்டின் போட்டுச்சு அப்படின்னா உடனே எனக்கு இணங்குது அப்படின்னு அவன் எடுத்துக்கிறான். நான் பல இடங்களில் நான் உதாரணமாக சொல்லியிருக்கேன், கல்லூரிகள்லாம் போகிற இடம்லாம் சொல்லியிருக்கேன். கண்டக்டரை பார்த்து லவ் வந்துடுது, ஆட்டோ டிரைவரை பார்த்து லவ். என்ன காரணம்? டெய்லி பார்க்குறோம் அப்படிங்கிறனால. அப்போ காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் பிக்கப் பண்ணுறான், ட்ராப் பண்ணுறான், அவன் அந்த பக்கத்து வீடு வரைக்கும் விட்டு போகிறான் அப்படின்னா அவன் நம்மளை காலம் பூரா காப்பாற்றுவாங்கன்னு ஒரு பைத்தியகரமான எண்ணம் வந்துடுது. அப்போ அப்படிப்பட்டது இல்லை காதல்ங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சினிமா தான் என்னையெல்லாம் பார்த்த உடனே லவ் பண்ண தோணும், அது பார்க்க தான் லவ் பண்ண தோணுங்கிற மாதிரியான விஷயங்கள். கவர்னருடைய பொண்ணை ஒரு சாதாரணமாக எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறவர் லவ் பண்ணுறாரு, அந்த அம்மாவை லவ் பண்ணி உயிரை கொடுப்பேன்னு சொல்லுது. இதெல்லாம் அது சினிமாவில் போட்டு எல்லாமே சாத்தியம் தான் போல ஒரு ப்ராக்டிக்கல் நிதர்சன வாழ்க்கைக்கு போக வரக்கூடிய விஷயங்கள் பெண்களால் பலியாறாங்க. ஆனால் இது காதல் இல்லை. எந்த காதலும் இந்த கொடூரத்தை நினைக்காது, செய்யாதில்லை, நினைக்காது. இது காதலுங்கிற சாக்கை வச்சுக்கிட்டு பேரை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய ஒரு பெரும் கொடுமை. அது எனக்கு வார்த்தையிலே கிடைக்கல. ஆக்சுவலாக அந்த கதறல் இன்னும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அது அந்த சில வீடியோக்களில் செய்திகளின் காரணமாக நம்ம பார்க்க வேண்டியிருந்துச்சு. அது அந்த கதறல் இன்னும் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அது கொடூரம், துயரம், அரக்கத்தனம், ராட்சசத்தனம், சைக்கோத்தனம், நீங்கள் என்ன வார்த்தைனாலும் போட்டுங்க. அது
அது மிகையாகாது, அது வந்து பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர, அப்படி சொல்லிட்டு ஒருத்தனை வீடியோ எடுக்க வச்சு அந்த வீடியோ எடுத்து காட்டி திருப்பி வீடியோ எடுக்க வச்சு திருப்பி வீடியோ அதன் மூலமா போட்டு ஒரு பெரிய நெட்வொர்க்கே பண்ணி அதை தொடர்ந்து பண்ணி அன்பிலீவபிள், அன்இமேஜினபிள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சமூக வலைதளங்களும் சினிமாவும் ரொம்ப பெரும் காரணமாக இருக்குது. அதை வந்து நிதர்சனம் நம்பி இவங்க போய் ஏமாந்து அதை வந்து பண்ணுறாங்க. இந்த நெட்வொர்க் மாதிரி பண்ண ஒரு விஷயம், அதில் வந்து பல பெண்களை ஈடுபடுத்தின விஷயம் வந்து அவர்களுடைய அதிகார, பண, வயது, ஆண் அத்தனைக்குமான திமிரை காட்டக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து எப்படி இந்த பெண்கள் இறானாங்கிற எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். அது என்னென்னா எவ்வளோ சுலபமாக வந்து ஆண்களை நம்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான உதாரணம். அதில் ஒவ்வொரு பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பெண்களை வந்து தவறாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இதில் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியல. அதான் ஹானஸ்டான பதில். ஏன்னா பாதி பேர் வந்து சொல்ல துணியலை, பாதி பேர் தான் சொன்னாங்க. நீதிமன்றம் ரொம்ப பெரிய அளவில் ஒரு மனதார பாராட்டி சொல்லியிருக்குது, பெண்கள் துணிஞ்சு வந்து சாட்சி சொன்னாங்கன்னு. அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து எத்தனை பேருங்கிறது நமக்கு முழுசாக தெரியாது. எத்தனை பேர் 1:4 1:3 இந்த குரூரம்லாம் நமக்கு தெரியல. நடந்தது ஒரு பெரும் உயரம். அந்த 9 பேர் சேர்ந்து ஒரே ஒரு பெண்ணை அப்படி பண்ணாங்கன்னு மட்டும் நம்ம வச்சுக்கணும். அதை ஏற்க முடியாது. அவ்வளோதான். நிர்பயா கேஸ் வச்சுக்கிடுவோமே, நமக்கு ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரே ஒரு பெண்ணை பண்ணாங்க. அப்போ அதை வந்து 6 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணாலும் அபியூஸ் பண்ணாலும் 6 பேர் × 4 24 பேரை பண்ணாலும் அது எந்த கணக்கு தான் நமக்கு அந்த ஈக்குவேஷனோ, அது யாருங்கிறதோ, அது எத்தனை பேருங்கிறதோ, எத்தனை பேருக்கு இந்த அபத்தமான கணக்குல நம்ம போக வேண்டியது. நிர்பயா மாதிரியே அத்தனை பேர் சேர்ந்து ஒன்றுனா அதை விட கொடுந்துரும். நிர்பயாவில் ஒரு பாலியல் வன்புணர்வு இருக்குது. அதில் வந்து ஒரு குரூரத்தன்மை மட்டுமே இருக்குது. இதில் ஏமாற்று வேலை, மோசடி வேலை, அது ஒரு சைக்கோ மீறின ஒரு குறியல்ட்டின்னு ஒரு வார்த்தை பண்ணுறது. அந்த மாதிரி வந்து அது எப்படி வீடியோ எடுத்து திரும்ப அந்த நம்பி வந்த ஒரு பெண்ணை, இவனுடைய காதலன், இவனுடைய கணவன் நினைச்ச பெண்ணை வந்து அது வந்து எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. அது வந்து பெரும் 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 துயரம். அது வந்து ஏற்கவே முடியாத அராஜகம், அநியாயம். இன்னும் எவ்வளவு வார்த்தைலாம் தேடிட்டு தான் இருக்கணும். நீதிமன்றம் சொன்னது மாதிரி 8 பெண்கள் தான் வந்து இது துணிஞ்சு வந்து புகாரா கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு பின்னாடி. அந்த நம்பருக்குள்ளேயே போக விரும்பல. ஒரே ஒரு பெண்ணா இருந்தாலும் அவருடைய துணிச்சல் வந்து போற்றுதற்குரியது. அது வந்து நம்ம வந்து அவங்க காலில் விழுந்து கும்பிடணும். நல்ல வேலை ஒரு பெரிய ஒருவேளை யோசிச்சு பாருங்க, வராமலே போயிட்டாங்கன்னு நமக்கு வந்து நம்ம தான் அசிங்கம், குடும்பத்தால் அசிங்கம், நம்ம வெளியில் தலை காட்ட முடியாதுங்கிற மாதிரிலாம் போய் அது எப்படி இந்த ஊடகங்களுடைய பொறுப்பற்ற தன்மை ஒரு வரி மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் கேட்டாராவது இந்த பொள்ளாச்சி பயங்கரம் சொல்லிட்டு ஏதாவது கீழ்ப்பாக்கம்னாலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி ஆக்கிட்டணும். கீழ்ப்பாக்கம் ஒன்றெல்லாம் கீழ்ப்பாக்கத்தில் ஆண்டா சேர்க்கணும். கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து கீழ்ப்பாக்கம்ங்கிற பின்கோடுக்கே ஒரு பெரிய கெட்ட பேர் இருந்துச்சு. அந்த மாதிரி பொள்ளாச்சின்னு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், அவர்களுடைய மனநிலை, கல்லூரியில் படிக்கிறவர்கள், இது மாதிரி அவங்களாம் எப்படி அவங்கெல்லாம் புரிந்து கொள்ளப்படுவாங்க, வெளியூரில் அவங்களாம் எப்படி பார்க்கப்படுவாங்கிற அந்த பின்விளைகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து அவ்வளோ பெரும் துயரமான அந்த ஊரையே வந்து அது ஒரு அபத்தமான ஊர், கெட்ட ஊருங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 8 பேரா ஒருத்தராங்கிற இடத்துல நான் போல. அந்த 8 பேர் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா 8 பேர் வந்து காலில் விழுந்து வணங்க தகுதியானவர்கள். அதுலேருந்து அவங்க செஞ்சது வந்து ஒரு பராசக்தி செஞ்சிருக்கிற ஒரு வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. பெரிய அவங்க மட்டும் வராமல் போயிருந்தா இந்த 9 பேரும் வந்து நிரபராதின்னு வந்திருப்பாங்க. ஏன்னா பார்த்துப்போம்ல, சந்தேகத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தாலும் அதை வந்து குற்றவாளிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம நிறைய சினிமாலாம் பார்ப்போம்ல, அதெல்லாம் பார்த்துப்போம். ஸோ சந்தேகத்துக்கு இடமற்ற வகையில் நிரூபிக்க தவறியதாக இதில் சிபிஐக்கும் கட்டாயமாக தமிழக காவல்துறைக்கும் சிபிஐ போலீஸுக்கும் சிபிஐ நீதிமன்றத்துக்கும் எல்லாருக்குமே நம்முடைய பெரிய நன்றிகள் உரித்தானோம். எல்லாத தாண்டி அது நீங்கள் சொன்ன அத்தனை பெண்களுக்கும் வந்து நம்முடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். அவங்க காலில் விழுந்து நீ பெரிய விஷயம் பண்ணதாயே, நீ இந்த மாதிரி நீ அவங்களெல்லாம் அம்பலப்படுத்தினால தான் ஒரு 9 குற்றவாளி இன்னைக்கு சிறைக்கு பின்னாடி இருக்கான். இல்லாட்டி அவனும் நிரபராதி போல 2 பேரில் காட்டிட்டு போய் இருந்திருப்பான். ஏன் இந்த அச்சமற்ற தன்மை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல்லாவரத்து பக்கத்தில் ஒரு சிறுமியை இப்போ வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. 12 பேர், ஒரு சிறுமி 12 பேர், அதில் 7 பேர் சிறுவர்கள், 5 பேர் வந்து அடல்ட். மாறி ஏகப்பட்ட அந்த குழந்தைக்கு விவரமே தெரியாமல் அது வந்து கர்ப்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி தனியாக வந்து வாட்டர் கேன் போட வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுன்னு போய் இதே மாதிரி வீடியோ எடுத்து பாட்டு மிரட்டி வச்சு பயந்த என்ன செய்யணும். இப்போ நான் சொல்கிறது 10 நாளோட ஆகும். இதை பற்றி எந்த ஊடகமும் ஏன் பேசலன்னு எனக்கு தெரியல. பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி எப்படி பேசி அரசியல் ஆக்கி என்னெல்லாம் கொண்டு போயிடும். இப்போ பல்லாவரத்தில் இப்போ நடந்திருக்கு. நான் சொல்ல வர்றது அரசியல் இல்லை, திமுகவா அதிமுகங்கிறது. அந்த பசங்க கையை காட்டிட்டு அரசியல்வாதிகள் மாதிரி வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. போலீஸ் வந்து விசாரணை கூட்டு போகும்போது வித் ஆல் ப்ரைட் தோஸ் பாய்ஸ் வேர் மூவிங். எனக்கு அந்த குரூரம் நடக்காமல் இருந்ததே அப்படிங்கிறத எனக்கு ஆறுதல். இந்த நீங்கள் சொன்ன அந்த 8 பெண்கள் சாட்சி சொன்னதுனால. இல்லாட்டி அந்த குரூரம் அன்னைக்கே நடந்திருக்கும், 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் கூட எந்த அளவுக்கு கவனம் பெற்றிருக்கு ஊடகங்கள் அப்படின்னு எந்த ஊடகம் சொல்லியிருக்கு நீங்கள் சொல்லணும். எந்த ஊடகம் தலைப்பு செய்தி போட்டுச்சு, எந்த ஊடகம் விவாதம் பண்ணுச்சு. 12 பேர்
ஒரு குழந்தை. அப்போ அதை யோசிச்சு பாருங்க. அதை வந்து மாறி 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 பண்ணி அது கர்ப்பம் தரிக்கிற அளவுக்கு அதுக்கு தெரியாமல், வீட்டுக்கே தெரியாமல். அப்போ என்ன கணக்கு? ஒருவேளை ஒரு பேச்சு, அந்த குழந்தையோட கன்சென்ட் இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தரை கலப்புறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று அது வந்து மைனர், அதை பற்றி. ரெண்டாவது, இதே பொள்ளாச்சி சம்பவம் போலே முதல்ல நான் வந்து அந்த உறவு கொண்ட போது இவன் என்னுடைய புருஷன் நினச்சி, என்னுடைய காதலன் நினச்சி, நாளைக்கு புருஷனாக வருது, அடுத்தவன் 12. அப்போ 12 பேர் வந்து நிற்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய துயரம், எவ்வளோ பெரிய குரூரம், எவ்வளோ பெரிய ஒரு மோசடித்தனம் பாரு. அது மிரட்டி காட்டி என்ன செய்யணும்னு ஒரு ட்ராப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு வலைப்பின்னலில் மாட்டிக்கிட்டு வெளியும் வர முடியாமல் உள்ளவும் இருக்க முடியாமல் ஒரு விஷயம். அப்போ அதை எங்கே யார் கொண்டு போகிறாங்க? இதுதான். அப்போ ஊடகங்கள் வந்து எவ்வளோ பாரபட்சமாக செயல்படுறாங்கிறது இதுதான். எதை செய்தியாக்கணும், எதை செய்தியாகக்கூடாதுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு வேற உள்குத்து, அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குதா? நான் சொல்கிற சம்பவம் நடந்தது இப்போ 10 நாளைக்குள்ள. இது வந்து துயரமான கொடூரமான சம்பவமா இல்லையா? இதை நம்ம நடக்கலன்னு சொல்ல போகிறாங்களா? வந்தது செய்தி 13ஆம் பக்கத்தில் இத்துணுண்டு. நாங்கள் எங்களுடைய செய்தி போட்டோம். அப்போ எங்கே இது அப்படியே ஓரமாக போடுப்பா அப்படின்னு போகுதுங்கிற பெரிய. நான் வந்து பொள்ளாச்சியோட தொடர்புபடுத்தியே நான் தலை போட்டிருந்தேன். நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது பொள்ளாச்சியோட தொடர்புபடுத்தி போடுது. அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா அது யாராவது அதை பார்க்க மாட்டாங்களா? படிக்க மாட்டாங்க. அதான் இந்த 9 பேரில் பெரும்பாலும் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த 9 பேரில் எல்லாருக்கும் 32, 33, 34 வயசு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகாரத்தை பற்றி சொன்னீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த நபர்கள் வந்து அதிமுகவில் தொடர்புடைய நபர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட எழுதலை. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல தொடர்பில் இருப்பாங்க. தொடர்பில் இல்லாத ஒருத்தர் யாராக இருக்காங்களா? நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் 4 பேர் தொடர்பில் இருப்பாங்க, பாமகவோட தொடர்பு இருக்காங்க, பாஜகவோட தொடர்பில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஆனால் பாஜகவுக்கு அதில் ஏதாவது ரோல் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதிகள் 1000 பண்ணிட்டு போகிறாங்க, அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். நீங்கள் வந்து ஒருத்தர், நான் ஒரு பேச்சு சொல்கிறேன், ஒருத்தர் வந்து ஒரு பாலியல் வன்முறை செஞ்சுட்டார். அவர் வந்து அப்போ வாலிபர் பாலியல் வன்முறை செய்தார்னு போடுவீங்களா? திமுக பிரமுகர் பாலியல் வன்முறை செய்தார்னு போடுவீங்களா? உங்களுக்கு புரியுதா? திமுக பிரமுகர் அப்படிங்கிறத காட்டி அதை பண்ணியிருந்தாருன்னா திமுக பிரமுகர்னு போடும். உங்களுக்கு புரியுங்களா? ஒருத்தர் வந்து கடன் திவால் ஆகிட்டார், கட்டலை, அவர் வந்து என்ன போடுவீங்க? வாலிபர் கடன் முடியல, இல்லாட்டி பேங்க்ல வேலை பார்க்குற போடல, இல்லை ஏடிஎம்கே காரர் டிஎம்கே காரர் போடல. அப்போ கட்சி இங்கே எங்கே வருது? உங்களுக்கு புரியுங்களா? இல்லை, கட்சியில் இருக்கிறனால நம்ம அதிகாரத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகரனால தானே இது மாதிரி தைரியமாக பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட் வரும். கட்சிக்காரங்க யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? நீதிமன்றத்தில் அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கா? ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவருடைய குடும்பத்தை சேர்த்து விமர்சனம் பண்ணதுக்கு தடை வழங்கியிருக்கு நீதிமன்றம் முன்னாடியே, இன்னைக்குல முன்னாடியே. இப்போ இந்த நீதிமன்றத்தில் வந்து என்னப்பா போகிற கட்சிக்காரங்களா பண்ணியிருக்கீங்கன்னு தான் வந்திருக்கா? உடுமலை சங்கர் கொலை வழக்கில் வந்து அவருடைய கணவர் வந்து மனைவியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க, கௌசல்யா குடும்பத்தை சேர்ந்தவங்க கைது பண்ணப்பட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து எந்த கட்சின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது என்ன? அப்போ வந்து நீங்கள் ஏடிஎம்கே மேலே ஒரு புகார் வரும் அப்படின்னு படன்னு இன்னைக்கு நான் சொன்னேன் பல்லாவரம், அந்த 12 பேர் எந்த கட்சி? 12 பேர் ஒருத்தரும் ஒரு கட்சி, அதில் 5 பேர் அடல்ட்டு. அதில் ஒருத்தரும் ஒரு ஓட்டே போட்டிருக்க மாட்டானா? ஒருத்தரும் ஒரு கட்சிக்காரன் இருக்க மாட்டானா? யாராவது ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள், பாமக, தேமுதிக அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு எப்போ அப்போ ஊடகங்களுடைய அடையாளப்படுத்துகிற நோக்கம் என்ன? அரசியல்வாதிகளுக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்து கொடுக்குறேங்கிற நோக்கமாக இருக்குது. இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஏதாவது தண்டனை வந்திருக்கா? நீதிமன்றத்தில் ஏதாவது அதிமுக பற்றி ஏதாவது பேச்சு வந்திருக்கா? மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து சொன்ன மாதிரியே தண்டனை வாங்கி கொடுத்தோம், அதே மாதிரி நாங்கள் வந்து கொடநாடு வழக்கில் வாங்கி கொடுப்போம். சொன்ன மாதிரியே வாங்கி கொடுத்தோம். சிபிஐ ஏன் அதிமுகவை அவங்க தொடர்புபடுத்தி பார்க்குறாங்கன்னா, நடந்தது அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய 2 பேர் இப்படி பண்றாங்க. அதிமுக ஆட்சியில நடந்தது அப்படின்னா அப்ப திமுக ஆட்சி நடந்து கிடைச்சிங்க. அதான் உங்களுக்கு பல்லாவரம் கேஸ் நான் சொல்றேன். அப்ப திமுக ஆட்சி நடந்து கிடைச்சி. இன்னொரு உங்களுக்கு செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு பெண் வந்து தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்துட்டான். அவர் வந்து இளைஞரணி நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் மறந்துட்டேன். அது இளைஞரணி நினைக்கிறேன். அவர் பேரை எழுதி, அவர் பொறுப்பு எழுதி அந்த மாதிரி இறந்துச்சு. என்ன செஞ்சீங்க? இப்ப இந்த 5 வருஷத்துக்கு நடந்தது என்ன செஞ்சீங்க? எந்த உடம்பு போட்டீங்க? அதுக்கு என்ன செய்யுது? அப்ப திமுக சொல்றதா? போலீஸ் பெண்கள், யூனிஃபார்ம்ல இருக்கிற பெண்களை வந்து ஆபாசமா தொட்டாங்க அப்படின்னு புகார் நம்ம கண்கூட பார்த்தோம் பொதுக்கூடத்துல. திமுக மேடையில நடந்த விஷயம். திமுக என்ன பண்ண நம்ம? திமுக வந்து அப்ப திமுக இருந்து கட்சியில இருந்து எல்லாம் கொண்டு போக போறோமா? அந்த 4 பேர் தப்பு பண்ணாங்க, பொறுக்கித்தனம் பண்ணாங்க. அந்த 4 பேர் சொன்னீங்க. கட்சி எங்க வந்து? கட்சி உத்தரவு போட்டு செஞ்சதா? திமுக உத்தரவு போட்டு எப்ப அந்த மாதிரிலாம் செய்யுங்கப்பான்னு சொல்லுதா? அதிமுக உத்தரவு போட்டு என்ன அராஜகம்? அப்ப அதிமுகவை நீங்க கட்சியா தொடர்படுத்தி சொல்லுவீங்க, மற்ற கட்சியில வந்து பேச மாட்டீங்க அப்படின்னு என்ன கணக்கு? இல்ல, நான் சொன்ன உதாரணம் ரெண்டும். ஒன்னு, திமுக பிரமுகருடைய பெயரை குறிப்பிட்டு தற்கொலை நோட்ல இருக்கு. 2வது உதாரணம், திமுகவுடைய கூட்டத்தில் நடந்துக்கிட்டு பாதுகாப்பு போன போலீஸ். ரெண்டுமே திமுகவோட தொடர்பு படுத்துது. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நீங்க திமுகங்கிற கட்சியை உள்ள கொண்டு வரீங்களா? கொண்டு வந்தீங்களா? எந்த ஊடகமாவது? இப்ப நீங்க சொன்னக்கூடிய 2 சம்பவமே அதிமுக ஆட்சியில் இல்ல, திமுக ஆட்சியில் நடக்குது. அப்ப அந்த திமுக ஆட்சி வரனால அவங்களுக்கு வந்து அந்த துளிர்த்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஊடகமாவது இதுல நீங்க திமுகவை கொண்டு வந்தீங்களான்னு கேட்கு. நான் சொன்ன செங்கல்பட்டு சம்பவம் யாருக்காவது ஞாபகத்தில் இருக்குதான்னு கேளுங்க.
வேலூர்ல ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, யாருக்கா ஞாபகம் இருக்காங்க கேளுங்க. விருதுநகர்ல ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, யாருக்கா ஞாபகம் இருக்காங்க கேளுங்க. பல்லாவரத்துல ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, யாருக்கா? இது நம்ம முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையே. பாலியல் வன்கொடுமை நம்ம எப்ப கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுங்க. இது எப்படி நடக்க ஆரம்பிச்சது, எவ்வளவு நடக்க ஆரம்பிச்சு? நான் சொல்ல பாருங்க, விருதுநகர்ல, வேலூர்ல, இப்ப பல்லாவரத்துல, நான் சொல்ல இந்த 5 வருஷம் 4 வருஷம் ஆட்சிக்குள்ள யாராவது ஏதாவது பேசுறீங்களா, கேட்டிருக்கீங்களா, வச்சிருக்கீங்களா? என்ன கணக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்ப திமுக எங்க வருதுன்னு கேட்குறேன், அதிமுக எங்க வருதுன்னு கேட்குறேன். அப்ப அதிமுகன்னு ஒரு வார்த்தை கிடைச்சா நீங்க அதை போட்டு துவச்சு அடிப்பீங்க. மற்ற ஆட்சியில் நான் சொல்றது ரெண்டுலயுமே திமுக காரங்க மேல புகார் வந்துச்சு. அப்ப திமுக ஆட்சியில திமுக காரங்க புகார் இருந்தா திமுக உள்ள இழுத்துருக்கணுமா கூடாதா? அப்படி இழுத்தீங்களா? அப்ப திமுக மேல ஒரு புகார் வரும்போது அது கட்சி கொண்டு வராது, யாரோ 2 தனிநபர்கள் செய்தது. அதிமுக ஆட்சியில் ஒரு புகார் அதிமுகவே செஞ்சது. எடப்பாடி பழனிசாமியே பதில் சொல்லணும். என்ன கணக்கு, இது நியாயம் இருக்கா? இல்ல இப்போ இந்த பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சருடைய மகன் வந்து தொடர்புல இருக்கிறாரு, அவரே வந்து காப்பாத்து நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? உங்களுக்கு ஊடகத்துல என்ன, நீங்க மைக் கிடைச்சா நீங்க என்னாலும் பண்ணுவீங்களா? 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரே பேசியிருக்காரு. அப்படி வழக்கு யார் பேசியிருக்கா? பொள்ளாச்சி ஜெயராமன் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? தொடர்பு இல்ல, என் மகனுக்கும் அந்த விவகாரத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு பேசியிருக்காருல்ல. நான் நீதிமன்ற வழக்குல அதை பத்தி ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டேன். புகார்ல ஏதாவது வந்திருக்குதா, வழக்குல ஏதாவது வந்திருக்கா, தண்டனை ஏதாவது வந்திருக்கு? அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து இதை பத்தி பேசக்கூடாதுன்னு தடை வாங்கியிருக்கு. அப்ப என்ன பேசுறது நியாயமில்லைங்கிறது நீதிமன்றம் தடை கொடுத்துருக்கு. நீங்க அதை எடுத்து பேசுறீங்க, உங்க கையில மைக் இருக்குங்கிற ஒரு துணிச்சல். நீங்க பேசுங்க திமுக பத்தி, உங்களுக்கு சரியான தைரியமான பத்திரிகை உங்களுக்கு பேர் சொல்றேன். நீங்க பேசுங்க திமுக ஆட்சி பத்தி ஒண்ணு பேசுங்க. நீ திமுக பிரமுக பத்தி சொல்லுங்க, ஒரு பிரமுக ஒரு பேரை சொல்லுங்க. செங்கல்பட்டு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேலூர் சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விருதுநகர் சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பல்லாவரம் நீங்க என்னைக்கா நியூஸ் போட்டிருக்கீங்களா? கூட்டத்தில் வந்து பெண் போலீஸ் நடந்த மறந்துட்டீங்களா? அவர் அப்படி பேசினார், அவரே பேசினார். அதான் உங்களுக்கு அதிமுக உங்களுக்கு அப்படி கிழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் திமுக பத்தி பேசுங்க, அப்படி இன்னொரு கட்சி பத்தி பேசுங்க. திமுக இன்னும் ஏதாவது ஒரு கட்சி பத்தி பேசுங்க. அதிமுக பாஜக உங்களுக்கு கிள்ளுக்கிற நம்ம என்னென்ன அடிச்சுக்கலாம். அப்புறம் அண்ணே சாரிண்ணே அப்படி இல்லைன்னு சொல்லிக்கலாம். இல்ல இந்த விவகாரத்துல அவர் தொடர்பே படுத்த கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தொடர்பு படுத்துங்க, ப்ரூஃப் இருந்தா புடிச்சு உள்ள வைங்க. ப்ரூஃப் இருந்தா உங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் அவர் இல்லன்னு மறுத்தனார் கடைசி வரை போடுவீங்களா? கவர்னருக்கு என்ன சொன்னீங்க, பன்வாரிலால் புரோஹித் என்ன சொன்னீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க? ப்ரூஃப் பண்ணீங்களா? அப்ப நீங்க அவதூறு பண்ணி 10 வாரம் போடுவீங்க, அப்புறம் மன்னிப்பு வந்து ஓரமா கேட்பீங்களா? அதை பத்தி ஏதாவது டீல் பண்ணாம இருக்கீங்களா? இது தொடர்பா அவருடைய மகன் வந்து சில ஃப்ரெண்ட்ஸோட இருந்த புகைப்படம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னணி நாளிதழ் ஒண்ணு போட்டுச்சுல. உங்களோட ஒரு நண்பர் தொடர்புல இருக்கிறார், அவர் திருடுறார். அப்ப நீங்க கூட்டு கலவரம் சொன்னா ஒத்துக்குவீங்களா? நான் அவர் நண்பர் இல்ல போல உங்க கூட இருந்த ஒருத்தர் ஏன் கூட 1000 பேர் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கிற உங்க நண்பரே நான் சொல்றேன், அவர் வந்து திருடுதனம் பண்றார், அவர் ஒரு கொலை பண்றார். நீங்க வந்து கொலையில கூட்டுனா ஒத்துக்கிடுவீங்களா? சொன்னா ஒத்துக்கல. சங்கர் சர்மாவுடைய கொலையாளியில கூட்டு சொன்னா சரி சொல்லுவீங்களா? நீங்க என்ன போட்டோவோட போட்டாரு? அந்த சம்பவத்துல அந்த வழக்குல அந்த பிரச்சனை தொடர்பு இருக்கான்னு பேசுங்க, அதுல புகார் இருக்கான்னு பேசுங்க. நான் பேசணும்ன்றேன், பேசக்கூடாதுன்னு இல்ல. புகார் இருக்கா, வழக்குல விசாரணை வெளியே வந்துச்சா, தண்டனை தீர்ப்புல வந்திருக்கா? நிறைய பேரை மறைக்க பார்த்திருக்காங்கிறதான இப்ப திமுகவோட குற்றச்சாட்டு. அப்ப திமுக எப்படி பெருமை பண்ணுச்சு, நாங்க சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுத்தோம் சொல்லிச்சு. அப்ப நாங்க விடுதலை வாங்கிட்டோம் சொல்லி கொடுங்க. அதிமுக காரங்களை விடுதலை சொல்லி கொடுங்க. மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நாங்க இதுல தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரியே கொடநாடு கேஸ்ல வாங்கி தரோம் தானே சொன்னாங்க. அப்ப இதுல தண்டனை வாங்கி கொடுத்து தப்பான ஆட்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்ல தப்பு செஞ்ச ஆட்கள் வெளியில இருக்காங்களா? புரியுதா உங்களுக்கு? அதுல கிரெடிட் எடுக்குது திமுக. அப்ப எப்படி கிரெடிட் இருக்கும்? தப்பான ஆட்களை வந்து வெளியே விட்டோம்னு சொல்லி கிரெடிட் எடுக்க முடியுமா? அதை பத்தி ஏன் பேச்ச காணும்? புகார்ல பேச்ச காணும், விசாரணையில பேச்ச காணும், தண்டனை தீர்ப்புல பேச்ச காணும். தமிழக முதலமைச்சர் சொல்றாரு நாங்க கரெக்டா பண்ணோம். அப்ப நீங்க நாங்க அப்பீலுக்கு போய் அது விடுபட்டு ஆட்களையும் தண்டனை வாங்கி தருவோம் சொல்லிக்கணும். அதிமுக பாஜக தமிழ்நாடு கவர்னர் உங்களுக்கு எல்லாம் கிள்ளுக்கிற அது நம்ம என்னன்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து அப்படியாங்க சொல்லிக்கலாம், அன்னைக்கு பேசுனாங்க சொல்லி விட்டுக்கலாம். இல்ல இப்ப நம்ம அறிக்கையில பாக்குறோம்ல, இப்ப ரகுபதி அறிக்கை விடுறாரு, மு.க. ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு, அதிமுக ஆட்சியில என்ன மாதிரியான இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இவங்களை தப்பிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி. சார் தப்பிக்க விட்டாங்கல்ல சார், நீங்க மாட்டி விட வேண்டியதானே சார்? ஆட்சி நீங்க உங்கள்ட்ட தான் இருக்கு 4 வருஷம். அப்ப நீங்க நாங்க தண்டனை வாங்கி கொடுத்தோம்னு சொல்றீங்க சார். அதிமுக ஆட்சியில அதிமுக பொறுமை அராஜகம் பண்ணிட்டாங்க, ரைட்டு. அப்படித்தானே இப்ப மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்கள் மீது எப்படி வழக்கு போடுறீங்க நீங்க? அதிமுக ஆட்சியில ஒருத்தர் ஊழல் பண்றாரு, அவர் அன்னைக்கு அமைச்சரா இருந்தாரு, அவர் மாதிரி வழக்கு போட மாட்டாங்க. அப்படித்தானே பண்றீங்க. இப்ப நீங்க வழக்கு போடுறீங்கல்ல, எதுக்கு வழக்கு போடுறீங்க? அதை மாதிரி போட்டுக்க வேண்டியதானே, போட்டு அவங்க உள்ள வைக்க வேண்டியதானே. ஏன் பண்ணல? கிரெடிட் எடுக்கிறீங்க. அப்ப வழக்கு முடிஞ்சு வச்சுதானே அர்த்தம் உங்களுக்கு. வழக்கு முடியலன்னு சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர் ரகுபதியோ மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சரோ அவங்க சொல்லட்டும், நாங்க இன்னும் 9 பேருங்கிறது வந்து ஒரு ஆரம்ப பள்ளி தான், மொத்தம் 18 பேர். அதுல வந்து இன்னும் 9 பேர் வந்து ஏடிஎம்கேக்காரங்க, நாங்க அவங்க தான் தண்டனை வாங்கி தரோம் சொல்லுங்க. அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க பாஸ். அப்படி சொல்லல. அப்புறம் ஏடிஎம்கேக்காரங்க எங்க வர்றாங்க? இங்க உங்க புகார்ல இல்ல, உங்க விசாரணை இல்ல, உங்க தீர்ப்புல இல்ல.
கிளைம்ல மட்டும் எப்படி வந்துடும்? அப்ப நீங்க எப்படி பெருமை தேடுவீங்க முதல்ல? அப்ப 9 பேர் வெளியே இருக்கிறான், ஏடிபி காரம்பரா வெளியே இருக்கானா, தீர்ப்பு எப்படி வந்துச்சு? வழக்கு எப்படி முடியுமா? இப்படி முடிச்சிட்டீங்க. சிபிஐ விசாரணைக்கும் நீங்க கிரெடிட் எடுத்துக்கிடுவீங்க, சிபிஐ தீர்ப்புக்கும் நீங்க கிரெடிட் எடுத்துருவீங்க. சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா? அதையா சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, அதான் இந்த விவகாரத்துல வந்து இப்போ மாறி மாறி கிளைம் பண்ணிக்கிறாங்களா, நாங்க தான் வந்து இதை பெற்றுக் கொடுத்துருக்கோம். எல்லாரும் கிளைம் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யறதுல கிளைம் பண்ணா எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. நான் நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிங்க, நான் அதை முடிச்சிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டான்னு கேட்டேன், சிபிஐ யாருன்னு கேட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு அது முடிஞ்சு. எனக்கு அதை பிரச்சனை. கிளைம் எல்லாருமே நல்லது செய்யறதுக்கு எல்லாருமே கிளைம் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே மக்கள் பணம், மக்களுக்காக வந்து நடக்கக்கூடிய அரசாங்கம். அதனால வந்து நான் தான் பண்ணேன், நான் தான் எல்லாம் பண்ணீங்களே, எனக்கு சந்தோஷம் தான் சொல்லு. அந்த 9 பேருக்கு தண்டனை கிடைச்சாலும் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல். அது வந்து யார் மூலமா கிடைச்சாலும் மகிழ்ச்சி. அதுக்கு வந்து நீ வழக்கறிஞர் காரணமா இருந்தாலும் சரி, விசாரணை ஐஓ காரணமா இருந்தாலும் சரி, ஜட்ஜு காரணமா இருந்தாலும் சரி, அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு காரணமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருந்த திமுக அரசு காரணமா சரி, இல்ல மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு, எனக்கு யார் காரணம்? எல்லா பெருமக்களுக்கும் எந்த ஒரு மகானுபாவும் அந்தரிக்கு வந்தனும். எல்லாருக்கும் என்னுடைய பெரிய வணக்கங்கள். யார் கிரெடிட் இருந்தோ வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. எனக்கு அந்த 9 பேருக்கு வந்து ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நீதி கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். யாருனாலும் வச்சுக்க கிரெடிட். இல்ல முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் தீர்ப்பு வந்தோடனே என்ன போட்டிருக்காருன்னா, பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனம் இருந்தால் வெட்டி தனை குனியட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிக்கை முதல். இந்த சார்கள்ங்கிற வார்த்தை எதனால வந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. இந்த சார்கள்ங்கிற வார்த்தை எப்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லு. சும்மா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல. அப்ப அந்த சாருக்கு என்ன செய்ய போறீங்க? யார் அந்த சார்னு அவங்க கேட்டாங்களே. பொலிட்டிக்கலா 1000 சொல்லாங்க, அதுக்கு பதில் சொன்னீங்களா? அப்புறம் இதுக்கு எங்க வந்துச்சு? அதான் நீங்க அதிமுக பிரமுகர் ஒருத்தர் இருக்கட்டும், எனக்கு அதிமுக தொடர்பு இருக்கா? நீங்க எப்படி அதிமுக பிரமுகர் சொல்லுவீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல இப்ப இந்த 9 பேர்ல 2 பேர் அதிமுக நிர்வாகி தானே. ஏங்க இருக்கட்டும், நான் தான் உங்களுக்கு சொல்லுவீங்க. உங்களுக்கு உதாரணமே புரிய மாட்டேங்குது. திமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் நடந்தது யாருங்க பொறுப்பு? அந்த திமுக நிர்வாகி தான். அப்படி போட்டிருக்கீங்களா? அப்படி போட்டிருக்கீங்க. அப்படிதானே போட்டாங்க. ஊடகங்களை போட்டாங்களா சார்? உங்க ஊடகங்களை நீங்க என்ன போட்டீங்க? பாக்குற அத்தனை பேருக்கும் தெரியுங்க. பாக்குற அத்தனை முதல்ல ஊடகங்களை பத்தி தெரிஞ்சுங்க. மக்கள் யாரும் முட்டாள் கிடையாது. ஊடகங்கள் பூரா என்ன செய்யறாங்க? அரசியல்வாதி பூரா நினைச்சாங்க அரசியல்வாதிகளுக்கு ஆதரவா நீங்க எவ்வளவு போட்டி போட்டு இந்த இப்படி பண்றானே இப்படி பண்ணி எவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க. எல்லாரும் எந்த சேனலும் முட்டு கொடுக்க முடியாதுல்ல. காமன் மேன் நீங்க எல்லாம் கொடுத்தீங்கிற உங்க மனசாட்சி தெரியுங்க. காமன் மேனோட ஐக்கியூவை டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். அவர்களுக்கு உங்களை போல பேசுறதுக்கு மைக் கிடையாது, கேமரா கிடையாது. But they are so smarter than anybody else. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டி தலை குனியணும் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை வந்து மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. நோ டவுட், வெட்டி தலை குனியணும். அதுல சந்தேகம் இல்லை. யார் தலை குனியணும் அவங்க பார்த்துக்கொண்டு. ஆட்சியாளர்கள் பொறுப்புனா இப்ப திமுக ஆட்சி நடந்ததுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டு. அதிமுக ஆட்சி நடந்ததுக்கு அதிமுக பொறுப்பு. திமுக ஆட்சி நடந்ததுன்னு ஒரு பிரமுகருடைய பேரை எழுதி போயிருக்காங்கன்ற செங்கல்பட்டுல அது யார் பொறுப்பு இருக்கணும்? நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, உங்களுக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்க பழைய வீடு. அதற்கு திமுக இளைஞரணியை பொறுப்பாக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இது ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்கேன். அவர் இளைஞரை சேர்ந்தவராக இருக்கலாம், அதுக்கு இளைஞரை கொண்டு வர முடியுமா? அவர் நிர்வாகிகள் அந்த பழக்கத்தை விடணும்னு அன்னைக்கே சொல்லி இன்னைக்கு சொல்லி இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயில்மன் வந்துருச்சு, நீங்க ஏடின்னு கேட்குறீங்கிறக்கா நான் சொல்ல. புரியுங்களா? நீங்க எடுத்து பழைய வீடியோ பார்த்துங்க. இந்த பார்வையை முதல்ல பழகுங்க. உங்களுக்கு ஏடிஎம்கே என்ன கட்சியோட பூசிட்டு இருப்பேன், டிஎம்கே என்ன அது எங்கேயோ அது துபாயில் இருந்து மேற்கு தெரு, குறுக்கு தெரு, விவேகானந்தர் தெரு அப்படின்னு ஓடி போயிருவீங்க. அடுத்து கொடநாடு விவகாரத்தில் இதே மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் சொன்னாரு. 4.5 வருஷம் ஆச்சு இல்லைங்க, நீங்க தானே ஆட்சி எல்லாத்துலயுமே எடுங்கன்னு தானங்க சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எல்லா பிரச்சனையுமே வரணும். கொடநாடு மட்டும் எல்லா பிரச்சனையுமே வரணுமே. எந்த வழக்கில் வரக்கூடாது? அதிமுக முன்னாள் அமைச்சர் மேல போட்டிருக்கீங்களா? அந்த வழக்கில் என்னாச்சுங்க? இப்ப தண்டனை வரட்டும், தெரியணும்ல மக்களுக்கு. புரியுங்களா உங்களுக்கு? தண்டனை வரட்டும். என்ன வரட்டும்? திரு செல்வ கணபதிக்கு என்னாச்சுன்னு தெரியட்டும், இந்த சத்தியமூர்த்திக்கு என்னாச்சுன்னு தெரியட்டும். ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் வரட்டும். வெளியே வந்தா நல்லது தானே. நம்ம இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து தீர்ப்பு வந்துச்சு, யாருமே வருத்தமா சந்தோஷம் என்ன தெரியும், நீதிமன்றம் போய் கரெக்டா வந்து தான் நினைச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதானே. யாரும் ஒண்ணு கொண்டாடவும் இல்லை, திண்டாடவும் இல்லை. அது மாதிரி நீதிமன்றம் போட்டு வரட்டும், ஒண்ணு கெட்டு போல வரணும், கொண்டு வாங்க. அது கொண்டு வந்துடும். அதுக்கு 4 வருஷம் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, கொண்டு வர வேண்டியது எல்லாத்தையும் எல்லா வழக்கிலும் துரிதமா முடியுங்க. இல்ல அதான் கொடநாடு விவகாரத்துல கொள்ளையடிச்சது ஒண்ணு கரடி பொம்மை, மித்தது வாட்ச். இந்த 2 தான் அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான ஒரு விஷயமா இருந்தது. அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, நிறைய கொலைகள். சிபிசிஐடி விசாரணையில கரடி பொம்மை மட்டும் தான் காணாம போயிருக்குன்னு இருக்கா? உங்களுடைய ரிட்டாரிக் எல்லாம் வேற எங்கேயா வச்சுங்க, ஏன்ட்ட வச்சுக்கிடாதீங்க. உங்களுக்கு வந்து அவ்வளவு ஜாலியா பொழுதுபோக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குன்னா வேற எங்கேயா வச்சுங்க. கரடி பொம்மை மட்டும் தான் காணாம போயிருக்குன்னு அதில் எழுதியிருக்காங்களா? அதில் சார்ஜ் ஷீட்ல இருக்கா? நீங்க பாத்தீங்களா? வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அப்புறம் நீங்க கரடி பொம்மை மட்டும் தான் காணாம போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது நீதிமன்றத்தில் வரட்டும், எஃப்ஐஆரை பாருங்க, சார்ஜ் ஷீட்டை பாருங்க, தீர்ப்பை பாருங்க, அப்புறம் பேசுங்க.
வாய்க்கு வந்தெல்லாம் பேச. உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தனியாக உட்காந்து மோட்டோ வேலையை பார்த்து பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல மேத்யூல் சாமுவேல் அந்த பத்திரிகையாளர் வந்து 2 பேரை பேட்டி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு விவகாரமா சயான் வழக்கா இருக்கட்டும், சாமுவேல் வழக்கா இருக்கட்டும், அந்த டிரைவருடைய மரணமா இருக்கட்டும், தற்கொலை நிறைய விஷயங்கள்ல சஸ்பீசிவ் விஷயங்கள் இருக்கு, கிரே ஏரியா இருக்கு. அதை நீதிமன்றம் சொல்றேன், நான் அமைதியாக காது. உங்களை மாதிரி நான் குறுக்கு விசாரணை நடத்தி நான் ஒரு ட்ரையல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். மீடியா ட்ரையல் பண்ற ஆள் நான் கிடையாது. அது எந்த கேஸாக இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை நான் மக்கள் முன்னாடி வைப்பேன். இதுதான் தீர்ப்பு, நான் சொல்ல மாட்டேன். இதுல இருக்குதா நியாயம் இருக்குதா லாஜிக் நீங்க பாத்துக்கு, மக்கள் பார்த்துக்கொண்டு சட்டம் பார்த்து. உங்களுக்கு தேவைன்னா ஏடிஎம் பண்ணா நீங்க துருவி விசாரிப்பீங்க, மத்தெல்லாம் நீங்க விசாரிக்க மாட்டீங்க. நான் 100 கேஸ் எடுத்து சொல்ல நீங்க என்னைக்கா விசாரிச்சா எட்டி பார்த்துக்கலாம் நான் உங்களை கேட்பேன். அந்த எட்டி பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு சொல்ல புரோஜனம் இல்லைங்கனால சொல்லாம. ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்துருக்கு மிக்க நன்றி.